மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 2 வேட்பாளர்களின் வேட்பு மனுவை முன்மொழிய உள்ள 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கியுள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடங்கிவிட்டதா? விவரங்கள் என்ன? தமிழக மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக தரப்பில் 2 வேட்பாளர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3 தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக வருகின்ற 19ஆம் தேதி இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக திமுக சார்பில் 4 உறுப்பினர்களும் அதிமுக தரப்பில் 2 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை இதுவரை அறிவித்திருக்கிறார்கள். இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 2 வேட்பாளர்களுக்குண்டான அந்த முன்மொழிவதற்கும் அதே போன்று வழிமொழிவதற்குண்டான அந்த கையெழுத்தினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பெற இருக்கிறார். இதற்காக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களோடு ஆலோசனை செய்து அதன் பிறகு முன்மொழிவதற்கான 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதனைத் தொடர்ந்து வழிமொழிவதற்கான 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 22 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையின் முடிவில் அந்த 22 சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் கையெழுத்து பெறப்பட்டு அதன் பிறகு தலைமைச் செயலாளரிடம் நாளையோ அல்லது நாளை மறுதினமோ வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த மனுக்களை சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை அல்லது நாளை மறுதினம் அதிமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 வேட்பாளர்களும் நாளை அல்லது நாளை மறுதினம் வேட்புமனு தாக்கலை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.